ஹலோ கைஸ், வெல்கம் டு S3 Vlogs. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். எழுதிங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து PUC சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம் கைஸ். அதாவது PUC சர்டிஃபிகேட் அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் தாங்க. இது கவர்மெண்டால் வந்து உருவாக்கப்பட்ட சட்டம். இது வந்து எதனால் இருக்குன்னா, இப்போ வந்து கார், பைக்கு, இந்த லாரி, இந்த மாதிரி ஆட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள போலீஸ் பிடிப்பாங்க. லைசன்ஸு, RC புக்கு, இன்சூரன்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ, ஃபைனலாக வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணுறதுக்காகவே கேட்குறாங்க. கேட்டு ஃபைன் போட்டு விட்ருவாங்க. பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் 100 ரூபா கிட்ட தான் வரும். அதனால் வந்து நீங்கள் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கலை அப்படின்னா ஃபைன் வந்து 1000லேருந்து 2000 வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து எப்படி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம கூட சீட்டா விலாகர் வந்திருக்காரு கைஸ். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குங்களா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறத பற்றி மக்களுக்கு? நான் வந்து மக்களுக்கு சொல்லணும்னா, அதை எடுத்து வச்சிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்பான். நம்மளுக்கு ஏன் நம்ம கேள்வி கேட்கணும்? நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம வேலை பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தோன்னா, கவர்மெண்ட்டு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் போனால் நீங்கள் தனியாக வந்து 500, ஒரு 600 அந்த மாதிரி கட்டமாக வரும். அதே கவர்மெண்ட் தான் ஒரு 100லேருந்து ஒரு 150க்குள்ளே அதான் இருக்கும். முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க. ப்ரைவேட்டில் எவ்வளோ ப்ரோ கேட்குறாங்க? ப்ரைவேட்டில் ஒரு 300லேருந்து 400 கேட்குறாங்க. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன். இங்கே கிருஷ்ணகிரி டோல்கேட் அங்கே போயிட்டு நான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கலாம்னு போய் நிற்கும் போது தான் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, செக் பண்ண எவ்வளோ ஆகுன்னு கேட்கும்போது 400 ருபீஸ் ஆகுன்னு சொன்னாங்க. 400 சொல்கிறாங்க. 400 ஆகுதுன்றாங்க. தயவு செய்து 400க்குலாம் எடுத்துடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 100 ரூபா 150 ரூபாய்க்கு நம்ம கவர்மெண்ட்லேயே பண்ணி தராங்க. அது எதுக்கு போய்ட்டு ப்ரைவேட்டில் போய்ட்டு 400 ரூபா 500 ரூபா கொடுத்தலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமாக தெரில. நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கவர்மெண்ட் டீட்டெயில்ஸ் பூராமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கூட நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள், நான் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். டீட்டெயில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். மோஸ்ட்லிங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம கூட ரைட் பண்ணால் கூட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாட்டி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் வந்து வண்டியோட கண்டிஷன்ஸை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி நான் பெங்களூர் சைடெலாம் வந்துட்டோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக போராடம் பூரா பிடிச்சிட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்னு தான் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்காமல் அதர் ஸ்டேட்லாம் வந்து போகாதீங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து PUC சர்டிஃபிகேட் வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 வண்டி நின்றுருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ராயல் என்ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஓல்டு வெஹிக்கிள். அதனால் வந்து அதுக்கு வந்து 6 மந்த்துக்கு தான் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது கேரளா வண்டி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வண்டிக்கு வந்து எடுக்கிறதுக்காக வந்து வந்துட்டாங்க. முன்னாடி வந்து நம்ம நம்பர் பிளேட் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து சைலன்சரில் வந்து ஒரு ஓஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக வந்து அதில் ஏர் வெளியே ஏறாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி செக் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட காரோ பைக்கோ வந்து கவர்மெண்ட் சொன்ன லிமிடேஷன் கீழே தான் வந்து இந்த மாதிரி நச்சு புகைகளை வெளியிடுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்து இந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. சைலன்சரில் செட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு போயிட்டு இன்ஜினோட அந்த கேபிள் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரு கனெக்டர் மாதிரி ஒன்று வச்சு கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து வண்டியை வந்து மெதுவாக வந்து த்ராட்டில் பண்ணி பார்ப்பாங்க. த்ராட்டில் பண்ணி பார்த்து ஸ்க்ரீனில் வந்து அவங்களுக்கு வந்து வண்டி வந்து எந்த லெவலில் வந்து பேட் ஸ்மோக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சொன்ன லிமிடேஷனுக்குள்ளே தான் வந்து நம்ம வண்டி வந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இல்லைனாலும் கொடுத்துருவாங்க, ஆனால் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து PUC சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு வந்து 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிக்கணும்னா கண்டிப்பாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற 1000மோ 2000மோ அனாவசியமாக ஃபைன் அமௌண்ட்டாக இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.